ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஔவையார் ஒரு விஷயத்த சொல்றாங்க. எதெல்லாம் பெரியது, புவனம் பெரியது, புவனத்துக்கு அப்புறம் என்ன பெரியது, நான்முகன் உந்தியில் வந்தான் இப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வரும்போது, எல்லாருடைய பெருமையிலும் சொல்லி முடிக்கும்போது, தொண்டர்தம் உள்ளத்தை இருக்கக்கூடிய விஷயம் மிக பெரிதுங்கிறார். அந்த மாதிரி அந்த தொண்டர் தான் பெரிது அப்படின்னா, புவனத்தை காட்டிலும் அந்த தொண்டர் பெரிது அப்படின்னு ஔவையார் சொன்ன வாக்குக்கு இணங்க, நம்மளை இப்போ இந்த கொலுவை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு தொண்டர், ஒரு அடியார் பாபு அண்ணா அங்கே வந்திருக்காங்க. அவங்க இந்த கொலுவை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வணக்கம் வணக்கம். ஆ, எத்தனை வருஷமா வச்சுருக்கீங்க? 10-12 வருடங்களா தொடர்ந்து நடக்குது. எனக்கு அதாவது மற்ற குருநாதர் தெரியும். எனக்கு எந்த விளக்கம் அப்படின்னா, ஒரு குழு வைக்கிறோம் அப்படின்னா அது எத்தனை படி வைக்கணும், அதுதாங்க எனக்கு. எல்லாருக்கும் நமக்கு எல்லா நபர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக நம்மளுடைய தொண்டரடி பொடியாழ்வார் திரு பாபு அண்ணா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எத்தனை படிகள் அமைக்கணும் இந்த கொலுவில்? நாம் எப்படி, எனக்கு வீடு வசதி இல்லை, சின்னதாக இருக்குது, நான் எப்படி கொலு வைக்கிறது? ஒரு பொது இடத்துல வைக்கணுன்றாங்க, தினசரி பூஜை பண்ணணுங்கிறாங்க. இந்த குழந்தைகள்லாம் கேட்குது, ஏப்பா பூஜை முடிஞ்சால் சுண்டல் தருவீங்களான்னு. ஒரு பாப்பா சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு நோட்டு புஸ்தகம் கொடுத்தா தான் நாங்கள் வருவோங்கிறார். இப்படிலாம் நாங்கள் செய்யணுமான்றாங்க. ஒரு படியில் ஆரம்பித்து 1, 3, 5, 7, 9, 11 படி வரைக்கும் வைக்கலாம். நமக்கு இடமும் நம்மளுடைய வசதி வாய்ப்பும் இருக்கிற ஒரு சூழலுக்கு தகுந்தது மாதிரி வைக்கலாம். ஒவ்வொரு படியிலையும் நம்ம 11 படி வச்சோம்னா எந்தெந்த படியில் என்ன வைக்கணும் அப்படிங்கிற சில விதிமுறைகள் பாருங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும் அந்த தொண்டருக்கு. இப்போ முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு அது தெரியல இல்லைங்க. ரொம்ப வருஷப்படி நம்ம வச்சணும், எப்போது நம்ம ஆரம்பிக்கணும், எதை மேலே வைக்கணும் தெரியாது. அதையும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொலுவில் நம்ம படி வைக்கலான்னு சொல்கிறீங்க. ஒரு படியிலேருந்து 3, 5, 7, 9 வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. படியில் எதை வைக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு படியில் என்ன வைக்கணும்? முதலாவது படியில் புல் பூண்டு உயிரினங்களை வைக்கணும். இரண்டாவது படியில் ஊர்வனம் இருக்குது பாருங்க, நண்டு நத்தை இந்த மாதிரி விஷயங்களை இரண்டாவது படியில் வைக்கணும். மூணாவது படியில் பரப்பனை வைக்கணும், பறவைகளை. மூன்றாவது படியில் பக்ஷிகளை வைக்கணும். நான்காவது படியில் இந்த ஊர்ந்து ஒரு புல் பூண்டா நத்தையாக உருவாகி பறந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தவழ்ந்து மிருகமாக ஆனக்கூடிய அந்த இதில் வருஷப்படுத்தி வைக்கணும். ஐந்தாவது படியில் நமக்கு காவலாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அதில் வைக்கணும். 5 அறிவு படைத்தக்கூடிய ஒவ்வொரு படிக்கும் ஒரு உயிரினம் இருக்குது. முதல் உயிரினம், இரண்டாவது உயிரினம், மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது உயிரினம். 6வது படியில் 6 அறிவு படைத்த மனித பொம்மைகளை வரிசையாக அடுக்கி வைக்கணும். மனிதர்களிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போகும்போது இருக்கக்கூடிய முனிவர்கள் தேவர்களை 7வதுல வைக்கணும். 8வதுல அம்பாலை வைக்கணும். 9வதுல இருக்கக்கூடியதில் கலசத்தை வச்சு அதில் இருக்கக்கூடிய இந்த படிகளில் இருக்கிற விஷயங்களை அடுக்கி வைக்கணும். நமக்கு இந்த முறைப்படி இந்த விஷயங்களை வைக்கக்கூடிய வாய்ப்பு அம்பாளுடைய அனுகிரகத்தினாலையும் இந்த மீனாட்சி சேத்திரத்தில் மீனாட்சி அனுகிரகத்திலும் கிடைத்ததுன்னா அந்த வாய்ப்பு பயன்படுத்தி நம்ம அதை வரிசைப்படி அந்த விஷயங்களை நம்ம அடுக்கி வச்சு வருஷப்படி செய்யலாம். எப்போ நம்ம இந்த கொலுப்படியில் ஒரு வரிசை, ஒரு முறைகள், ஒரு விஷயங்கள்னு நம்ம யோஜனை பண்ணி இந்த செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதோடு தொடர்ந்து இன்னொரு கேள்வியும் வருது. எப்படி நம்ம பூஜை பண்ணுறது? இந்த முறைகள், இந்த பூஜை பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன இருக்குது? இப்போ நம்ம எந்தெந்த படியில் பாபு அண்ணா நம்மகிட்ட ஒரு கேள்வி 2-3 கேள்விகளில் இனிதாக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டாங்க. அவங்களுக்கு நம்ம அந்த படிகளில் வைக்கக்கூடிய முறைகளை எப்படிலாம் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம்.